வணக்கம் லிசனர்ஸ். பழமொழி கதைகள் அங்கத்தில் இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு அழியாத செல்வம். நாதன் ஒரு மிகப்பெரிய வைர வியாபாரி. அவருக்கு தன் செல்வத்தின் மீது மிகுந்த கர்வம் இருந்தது. ஆனால் அவருடைய தந்தை ஒரு சாதாரண கைவினைஞர். அவர் நாதனுக்கு சிறு வயதிலேயே மர வேலைப்பாடுகளை கற்றுக் கொடுத்தார். மகனே, செல்வம் என்பது இன்று இருக்கும், நாளை போகும். ஆனால் உன் கைகள் கற்றுக்கொண்ட கலை உன்னோடு இருக்கும். தினமும் 1 மணி நேரம் இந்த பயிற்சியை செய் என்பார் தந்தை. நாதனுக்கு அது பிடிக்கவில்லை. இவ்வளவு செல்வம் இருக்கும்போது நான் ஏன் மரத்தை செதுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனாலும் தந்தையின் சொல்லுக்காக பல ஆண்டுகள் அந்த பயிற்சியை செய்தார். அவர் மரத்தில் மிக நுணுக்கமான சிலைகளை செதுக்க கற்றுக்கொண்டார். காலம் சுழன்றது. நாதன் ஒரு பெரிய கப்பலில் வைரங்களை ஏற்றி சென்றார். இடையில் ஒரு பயங்கரமான புயல் வந்தது. கப்பல் உடைந்தது. நாதன் வைத்திருந்த வைரங்கள் அனைத்தும் கடலில் மூழ்கின. அவர் உயிர் தப்பி ஒரு புதிய நாட்டின் கடற்கரையில் ஒதுங்கினார். அவரிடம் ஒரு காசு கூட இல்லை. அந்த நாட்டின் மொழி அவருக்கு தெரியவில்லை. பசியால் அவர் வாடினார். அவர் ஒரு வீதியில் நடந்து சென்றார். அங்கே ஒரு தச்சர் அழகான நாற்காலி செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். நாதன் அவரிடம் சென்றார். ஒரு உளியை வாங்கினார். அவர் கைகள் பல வருடங்களாக பழகிய அந்த பயிற்சியை மறக்கவில்லை. சில மணி நேரங்களில் ஒரு மிக அழகான கலைப்படைப்பை உருவாக்கினார். அதை பார்த்த ஊர் மக்கள் வியந்தனர். அந்த நாட்டின் அரசர் இதை கேள்விப்பட்டார். நாதனை அழைத்து தன் அரண்மனைக்கு தேவையான அலங்கார வேலைகளை செய்ய சொன்னார். நாதனுக்கு பொற்காசுகள் கிடைத்தன. அவர் மீண்டும் செல்வந்தர் ஆனார். வைரங்கள் போனாலும் அவர் கற்றுக்கொண்ட மரவேலை அவருக்கு புது வாழ்வை தந்தது. அவர் கண்கள் கலங்கின. என் தந்தை சொன்னது எவ்வளவு உண்மை! வைரங்கள் அழிந்துவிட்டன. ஆனால் நான் அப்பியாசம் செய்த வித்தை என்னை காப்பாற்றியது என்று உணர்ந்தார். இக்கதை சொல்லும் பழமொழி: அப்பியாச வித்தைக்கு அழிவில்லை. பொருள்: செல்வம் அழியலாம், ஆனால் பயிற்சி செய்த கலை எப்போதும் நம்மை தாங்கும். அது காலத்தால் அழியாத சொத்து. லிசனர்ஸ், நாளை புதியதொரு பழமொழி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பழமொழி கதைகள் பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திரு.